திருப்பம் தரும் திருத்தணி படிப்பூஜை மகிமை. அணு முதல் ஆகாயம் வரை கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அருவாக உருவாக அருவுருவாக எங்கெங்கிலும் இருந்து ஜீவன்களை படைத்து காத்தருளும் இறைவன் எல்லா நாளும் எந்நேரமும் எங்கும் இருக்கின்றான். அவனை எப்பொழுதும் நினைக்க முடியாத போதும் வருடத்தில் முதல் நாள் ஆலயம் சென்று வழிபட்டால் நிச்சயம் அந்த வருடம் முழுக்க நல்ல வருடமாக அமையும் என்பது நம்பிக்கை. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டு வந்த காலம் முதல் நியூ இயர்ஸ் ஈவ் எனப்படும் புத்தாண்டு கொண்டாட்டம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு முதல் அடுத்த நாள் காலை வரை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இதற்கு மாற்றாக அன்றைய காலகட்டத்தில் திருத்தணியில் வள்ளிமலை சுவாமிகளால் தொடங்கப்பட்டதுதான் புத்தாண்டு படிப்பூஜை உற்சவ விழாவாகும். திருப்புகழ் சித்தர் வள்ளிமலை சுவாமிகள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அருளால் பிறந்து பழனி முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கருணையால் குரு உபதேசம் பெற்று வள்ளிமலையில் ஜீவசமாதி அடைந்தவர்தான் வள்ளிமலை சுவாமிகள். சதா சர்வகாலம் முருகனை நினைத்து திருப்புகழை உயிராய் சுவாசித்து வள்ளித்தாய் பிறந்து வளர்ந்த வேலூர் அருகே இருக்கும் வள்ளிமலையில் வாழ்ந்தவர்தான் வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணியில் முதலில் வள்ளிமலை சுவாமிகளால் 1917ஆம் ஆண்டு புத்தாண்டு நாளில் படிப்பூஜை விழா தொடங்கி வைக்கப்பட்டது. இத்தலத்தில் மட்டும்தான் எங்கும் இல்லாத ஒரு ஆச்சரிய அதிசயமாக மலை ஏற வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகள் உள்ளன. இந்த 365 படிகளையும் வருட முதல் நாளில் யார் ஒருவர் ஏறி முருகரை தரிசிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் எந்த கஷ்டமும் வராது என்கிறார்கள். ஒவ்வொரு படியாக 365 படிகளுக்கும் திருப்புகழ் பாடல் பாடி பூஜை செய்வதே திருப்படி பூஜை விழாவாகும். வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றாரனுக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே. முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசரிந்தன் மனதே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே. திருத்தணி மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலமாகும். அருணகிரிநாதர் தனது திருப்புகழிலும், நக்கீரர் தனது திருமுருகாற்று படையிலும், ராமலிங்க அடிகளார் தனது பாடல்களிலும் திருத்தணி முருகனை போற்றி பாடியுள்ளனர். முருகப்பெருமான் சினம் தணிந்து வள்ளியோடு இங்கு வந்து அமர்ந்ததால் திருத்தணிகையில் சூரசம்ஹார விழா நடப்பதில்லை. அதற்கு பதிலாக புஷ்பாஞ்சலி விழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. 6 படை வீடுகளில் திருத்தணியில்தான் உயரமான விமானம் உள்ளது. சுவாமிமலை போலவே திருத்தணியிலும் யானைதான் முருகப்பெருமானின் வாகனமாகும். இந்த யானை வாகனம் சந்நிதியின் வெளிப்புறத்தை பார்த்தவாறு இருப்பது சிறப்பாகும். மேலும் திருத்தணி முருகனிடம் மட்டும்தான் வேல் கிடையாது. வேல் இல்லாத இந்த ஸ்தலத்தில்தான் வள்ளிமலை சுவாமிகள் சக்தி வாய்ந்த வேல்மாறல் மகா மந்திர பாடலை முருகன் முன் பாடி வழிபட்டார். அந்த பாடல் எங்கு ஒலித்தாலும் சரி, அங்கு எதிரி, நோய், கடன் ஆகிய இம்மூன்றும் இருக்கவே இருக்காது என்கிறார்கள். கருவிலே உருவானாய் முருகா முருகா, செயலிலே கலையானாய் முருகா முருகா, அருவே நீ வழியே நீ மொழியே நீ வழியே நீ, அருவே நீ வழியே நீ முருகா முருகா, மொழியே நீ வழியே நீ முருகா
வள்ளிமலை சுவாமிகள் வரலாறு. வள்ளிமலை சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் பலரின் தீராத நோய்களையும் திருப்புகழ் பாடி திருநீற்றை மந்திரித்து கொடுத்து குணப்படுத்தியுள்ளார். அவர் திருப்புகழை பாடாத நாளே இல்லை எனலாம். எந்நேரமும் அவர் இப்படி பாட காரணமாக இருந்தது அவருக்கு வந்த வயிற்று வலிதான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஒருவரை இறைவன் ஆட்கொள்ள முடிவு செய்துவிட்டால் வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் கடவுளை உணர இறைவனால் வைக்கப்படும் சோதனைகள்தான் என்பதற்கு இவரது வாழ்க்கை வரலாறே ஒரு சாட்சியாகும். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் அர்த்தநாரி. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வேண்டி பிறந்ததால் இவருக்கு பெற்றோர் அர்த்தநாரி என்று பெயர் சூட்டினர். இளம் வயதிலேயே துறவு நாட்டம் வந்த காரணத்தினால் திருமணம் ஆகியும் கூட கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருந்தார் அர்த்தநாரி. பின் வறுமையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு மைசூருவுக்கு சென்றார். சிறிது காலம் மைசூரு அரண்மனையில் பணியாற்றினார். பின்னர் அரண்மனை அதிகாரிகளுக்கு சமைத்து போடும் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார். ஆனால் இவரை விதிவிட்ட பாடில்லை. ஒருவருக்கு கடுமையான நோயோ வறுமையோ வரும்போது எல்லாம் மறந்து போகும் என்பார்கள். வள்ளிமலை சுவாமிகள் வாழ்வில் இவை இரண்டுமே ஒரே சமயத்தில் அவரை தாக்கின. ஆம், ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த அவருக்கு திடீரென தீராத வயிற்று வலி வந்தது. எந்த மருந்துக்கும் கட்டுப்படாமல் உடலை உருக்கியது. அதனால் மனம் கலங்கியவர் வலி தாங்க முடியாத நிலையில் தற்கொலை செய்து கொள்ளவும் நினைத்தார். ஆட்கொண்டார் பழனி ஆண்டவர். வள்ளிமலை சுவாமிகள் படும் துயர நிலையை கேள்விப்பட்ட அவரின் நண்பர் ஒருவர் பழனி முருகனை சென்று தரிசிக்குமாறு கூறினார். குறிப்பாக அதிகாலையில் தரப்படும் அபிஷேக பிரசாதத்தை உண்டால் உன் நோய் குணமாகும் என்று தைரியம் சொன்னார். அதனால் பழனிக்கு சென்று அங்கேயே தங்கி தினமும் முருகப்பெருமான் முன் நின்று திருப்புகழ் பாடி அபிஷேக பிரசாதத்தை மட்டுமே உண்டு வந்தார். என்ன ஆச்சரியம்! சில நாட்களிலேயே தீராத வயிற்று வலி குணமானது. அதனால் இனி வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக வாழ்வே என்ற முடிவெடுத்து குருவை தேடி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையை நோக்கி சென்றார். சித்தர்கள் வாழும் திருவண்ணாமலை உலகமே வியந்த இருபெரும் சித்தர்களான சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ஸ்தூலமாக வாழ்ந்து வந்த காலம் அது. ஆன்மீக தாகம் தாக்கியதால் திருவண்ணாமலைக்கு வந்த வள்ளிமலை சுவாமிகள் நேராக ரமண மகரிஷியை சந்தித்து தீட்சை பெற எண்ணி மலைமேல் இருக்கும் விருபாக்ஷி குகைக்கு சென்றார். அப்பொழுது ரமணர் குகையை விட்டு வெளியே கௌபீனதாரியாய் தண்டமேந்தியவராய் சாட்சாத் அந்த பழனி முருகனாகவே திருப்புகழ் சுவாமிகளுக்கு காட்சி அளித்தார். மெய்சிலிர்த்து போனார் சுவாமிகள். அப்படியே ரமணரது பாதம் பணிந்து வீழ்ந்தார். பகவானின் விருபாக்ஷி குகை அருகிலேயே தங்கி பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். ஸ்ரீ ரமணரும் அவரை திருப்புகழ் முருகன் என்று அன்போடு அழைத்து வந்தார். தினந்தோறும் அவரை திருப்புகழ் பாடச் சொல்லி கேட்பார். ஸ்ரீ ரமணரிடத்தில் எப்படியாவது குரு உபதேசம் பெற வேண்டும் என்பதுதான் திருப்புகழ் சுவாமிகளின் திண்ணமான எண்ணமாகும். அதற்காக ஆவலுடன் தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென ஒரு நாள் பணிவிடை செய்து கொண்டிருந்த வள்ளிமலை சுவாமிகளை பார்த்து ரமணர், கீழே போ, கீழே போ, இங்கே நிற்காதே, உடனே கீழே போ என கட்டளையிட்டார். திருப்புகழ் சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் ஏதும் தவறு செய்து விட்டோமோ, அதுதான் மகரிஷி கோபித்துக் கொண்டு தன்னை கீழே போகுமாறு சொல்லிவிட்டாரோ என நினைத்து வருந்தியவாறே மலையில் இருந்து வேகமாக கீழே இறங்கினார். அப்பொழுது அங்கே சேரும் சகதியும் நிறைந்த ஒரு குட்டையில் ஒரு எருமையை கட்டிக்கொண்டு அதனோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். அவர் உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது. ஆனால் திருமேனியில் இருந்து சந்தன மணம் கமழ்ந்தது. திருப்புகழ் சுவாமிகள் வருவதை பார்த்த சேஷாத்ரி சுவாமிகள் உடனே குட்டையை விட்டு எழுந்து ஓடோடி வந்து திருப்புகழ் சுவாமிகளை அப்படியே கட்டிக்கொண்டார். சேஷாத்ரி சுவாமிகள் மீதிருந்த சேரெல்லாம் திருப்புகழ் சுவாமிகள் மீதும் ஒட்டி கொண்டு விட்டது. சுவாமிகளுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவர் மீதும் அந்த சந்தனவாசம் வீசியது. திகைத்து போய் நின்று கொண்டிருந்த திருப்புகழ் சுவாமிகளை தன்னருகில் அமர வைத்துக் கொண்ட சேஷாத்ரி சுவாமிகள் அவர் ரமணரிடம் மேலே மானசீகமாக கேட்ட ஒரு குரு உபதேசத்தை கீழே கேட்காமலேயே தந்தருளினார்.
சிவமானச ஸ்தோத்திரத்தில் இருந்து 4ஆம் ஸ்லோகத்தை சொல்லி, ஈசனே நீ எனது ஜீவாத்மா, தேவியே நீ எனது புக்தி, என்னுடைய உடல் உன்னுடைய இருப்பிடம், நான் ஈடுபடும் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கும் அனைத்து போகங்களும் உன்னுடைய பூஜை என்று அதன் பொருளையும் விளக்கினார். பின்னர் திருப்புகழ் சுவாமிகளிடம் இதே கருத்துக்குச் சமமான திருப்புகழ் பாடல் ஏதேனும் இருந்தால் கூறுங்கள் என்றார். அதற்கு திருப்புகழ் சுவாமிகள், அமலவாயு ஓடாத கமலநாபி மேல்மூல, அமுதபான மேமூல அனல் மூல, அசைவுறாது பேராத வித மூமேவி, யோவாது அரிசதான சோபான மதனாலேயே, யமனை மோதி யாகாச கமனமாம, நோபாவ மெளிது சால மேலக உரையாடும், எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும், இதய பாவ நாணீத மருள்வாயே, விமலை தோடி மீதோடு யமுனை போல, வேறேழு விபுத மேகமே போல உலகேழும், விரிவு காணும் மாமாயன் முடிய நீளுமா போல, வெகுவிதாமு காகாய பதமோடி, கமலயோனி வீடான ககனகோள மீதோடு, கலபநீல மாயூர இளையோனே, கருணை மேக மேதூய கருணை வாரி ஏயிரில், கருணை மேரு வேதேவர் பெருமாளே என்று 1045வது திருப்புகழை பாடி அதன் பொருளையும் விளக்கினார். அதை கேட்டு மகிழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள், திருப்புகழ்தான் உனக்கு இனி தாரக மந்திரம். நீ இனிமேல் உன்னுடைய சுயநலத்துக்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் சிந்தனை, சொல், செயல் என அனைத்தையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் செய்து வாழ். நீ இனி வேறு எந்த மந்திர நூல்களும் படிக்க வேண்டாம், ஜெப தபங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு திருப்புகழே போதும். இனி நீ எங்கு சென்றாலும் திருப்புகழ் ஒலிக்க வேண்டும். நீ வள்ளிமலைக்கு போய் தவம் செய்து கொண்டிரு, பின்னர் நானும் அங்கே வந்து சேர்கிறேன் என்று கூறி ஆசீர்வதித்தார். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே, எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. ரமணரிடம் குருபதேசம் பெற நினைத்தார் சுவாமிகள். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் தானே வலிய வந்து அவருக்கு உபதேசம் செய்தார். உருவங்கள் வேறுபட்டாலும் ரமணர் வேறு, ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வேறு அல்ல என்பதை உணர்ந்து கொண்ட திருப்புகழ் சுவாமிகள் குருவின் கட்டளைப்படியே வள்ளிமலைக்கு சென்றார். தவம் மேற்கொண்டார். கோயிலை ஒழுங்குபடுத்தினார். மலைப்பாதையை செப்பனிட்டார். பொங்கி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பினார். பல்வேறு அற்புதங்களை செய்தார். பல ஆன்மீக சமுதாய பணிகளை மேற்கொண்டார். பக்தர்களின் கொடிய நோய்களை திருப்புகழ் பாடி திருநீறு கொடுத்தே சரி செய்தார். நெடுங்காலம் வள்ளிமலையில் வாழ்ந்ததால் ஆன்மீக அன்பர்களால் வள்ளிமலை சுவாமிகள் என்று போற்றப்பட்டார். தம் வாழ்நாள் முழுவதும் திருப்புகழின் புகழ் பரப்புவதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார். 1870ஆம் ஆண்டு அவதரித்து 1950ஆம் ஆண்டு சரியாக அவரின் 80வது வயதில் சுவாமிகள் முக்தி அடைந்தார். இன்றும் வள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கும் வள்ளிமலை முருகனையும் மலைமேல் இருக்கும் முருகனையும் தரிசிக்க வரும் பக்தர்கள் தவறாமல் அருகே இருக்கும் வள்ளிமலை சுவாமிகள் ஜீவசமாதி குகைக்கும் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டில் தரிசித்தால் ஆண்டு முழுவதும் தரிசித்த பலன் அருளும் திருத்தணிகை கோயிலில் ஆங்கில புத்தாண்டில் நடைபெறும் படிப்பூஜை விழா மற்றும் அதன் வரலாற்றையும் இனி பார்ப்போம். மாதாவும் தந்தை நீ மாதவன் தனக்கு மருகா குரத்தி கணவா, காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு
என்ற நருகே. அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த காலம். அப்போது ஒவ்வொரு ஆண்டின் தொடக்க நாளிலும் ஆங்கிலேய அதிகாரிகளை சென்று பார்த்து வணங்குவது ஊழியர்களின் வழக்கமாக இருந்தது. புத்தாண்டில் ஒரு வெள்ளைக்கார துறையை பார்த்து வணங்குவதா என்று மனம் வருந்திய சில தமிழர்கள் வெள்ளிமலை சுவாமிகளின் தலைமையில் கூடி தொடங்கப்பட்ட வழிபாடுதான் திருத்தணிகை திருப்படி உற்சவ விழா. ஆங்கில புத்தாண்டில் துரைகளுக்கெல்லாம் துரையான முருகப்பெருமானை வேண்டி அங்கு அமைந்திருக்கும் 365 படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகழை பாராயணம் செய்து புது விழாவினை 1917ஆம் ஆண்டு முதலில் தொடங்கி வைத்தார் வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் கருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மறி தரித்த முடி. இதனால் திருத்தணி முருகப்பெருமானுக்கு தணிகை துறை என்ற பெயரும் உருவானது. ஒவ்வொரு ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி இரவு திருத்தணிகை மலையின் கீழிருந்து ஒவ்வொரு படியாக நின்று 365 படிகளிலும் இரவெல்லாம் பூஜித்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களை படிக்கு ஒரு பாடல் வீதம் பாராயணம் செய்து ஜனவரி 1 நாள் காலை படிப்பூஜையினை முடித்து திருத்தணிகை முருகப்பெருமானை தரிசித்து வருவதே படிப்பூஜை விழாவாகும். சினம் தணிந்த தணிகை வேலவன் கலையின் துன்பங்களையெல்லாம் களைந்தெறிய தணிகையில் கோயில் கொண்டுள்ளார். அவரை வருடத்தின் முதல் நாளில் 365 படிகள் ஏறி தரிசித்து அவனது பேரருளை பெற்று ஆண்டு முழுவதும் சென்று தரிசித்த பலனை பெறுவோமாக. அறுத்தெறிய உருக்கி எழு மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருப்பம் தரும் திருத்தணி படிப்பூஜை மகிமை.